அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது சற்று முன்பு குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே செய்திகளில் வெளியாகியிருந்தது காவல்துறை ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று. ஏன்னா இவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவன் மீது இருந்ததாகவும் 6 வழக்கில் இவன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டான் என்கிற செய்திகளெல்லாம் ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சற்று முன்பு அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு, நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழு இருக்கிறது இல்லையா, அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த குண்டாஸ் போடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே ஞானசேகரன் மீது குண்டாஸ் போட்ட இந்த செய்தி என்பது வரவேற்கத்தக்க செய்தி, ஒரு நல்ல ஒரு செய்தி தான். என்றால் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் மீது தான் குண்டாஸ் போட்டு கொண்டிருந்தது இந்த அரசு. இப்போது ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருப்பது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு செய்தி தான். அந்த குண்டாஸுக்கு அவன் தகுதியான நபரா என்று கேட்டால் ஒரு குண்டாஸுக்கு அல்ல, இதே போன்று எத்தனை குண்டாஸ் வேண்டுமானாலும் அவனை போன்ற நபர்கள் மீது போடலாம். அதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். குண்டாஸ் யார் மீது போட வேண்டுமோ அவர்கள் மீது போடுங்கள். அதை விட்டுவிட்டு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது அவர்களை குறிவைத்து குண்டாஸ் போடாதீர்கள். எத்தனையோ அக்யூஸ்டுகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிடித்து அவர்கள் மீது குண்டாஸ் போடுங்கள் என்று நம்ம தொடர்ந்து பேசி வந்தோம். அந்த அடிப்படையில் இந்த குண்டாஸை நாம் வரவேற்கிறோம். இது குண்டாஸோடு நிற்கக்கூடாது. இந்த ஞானசேகரன் அவன் செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை. அவன் ஏற்கனவே அவனுடைய ஆள்கடத்தல் வழக்கு, திருட்டு வழக்கு, அவனுடைய மற்ற குற்றச்சம்பவங்கள் இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த மாணவியின் மீது இவன் நடத்திய அந்த பாலியல் வன்கொடுமை என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உச்சபட்ச தண்டனை ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவன் எல்லாம் வெளியே வந்துடவே கூடாது, வெளியே வரவே கூடாது. வாழ்நாள் முழுக்க இது போன்ற நபர்கள் தண்டனை அனுபவிக்கவே வேண்டும். இவனை போன்ற நபர்களுக்கு கொடுக்கப்பட கூடிய அந்த தண்டனை தான் இனி ஒருவன் இது போன்ற தவறை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திற்கே அவன் போகக்கூடாது. இனி ஒருவன் எவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கொம்பாதி கும்பனாக இருந்தாலும் சரிதான், இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இனி ஒருவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். தவறு செய்யக்கூடிய எவனுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த அளவிற்கு இவனுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே ஞானசேகரனுடைய இல்லத்தில் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் இருக்கிறது இல்லையா, அதில் ஆய்வுகள் நடத்தப்பட்டதா, அதில் ஏதாவது முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா என்கிற செய்திகள் எல்லாம் இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டு விட்டது. அடுத்து என்ன? ஒரு பெரிய ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த வழக்கினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேள்வி, பதில் தெரியாத ஒரு கேள்வியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமும் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், யார் அந்த சார்? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறார் என்றால் அவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் தெளிவாக தெரியாமல் தான் இருக்கிறது. ஞானசேகரனை குண்டாஸில் போட்டுட்டீங்க, ஞானசேகரனோடு இந்த வழக்கு முடிந்துவிடக்கூடாது, ஞானசேகரனுக்கு பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைத்தன்மை என்ன என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் மக்களுடைய எதிர்பார்ப்பாக அது இருக்கிறது என்றால், இது போன்ற எத்தனையோ வழக்குகளை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நிறைய குற்றவாளிகள் பின்னால் இருப்பதாகவும் அவர்கள் எல்லாம் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கிற செய்திகளும் எல்லாம் வரும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா அந்த வழக்குகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டுவிடும், வேறு சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நோக்கி திசை திருப்பல் நடந்துவிடும், இந்த வழக்கையே மறந்து விடுவார்கள். அப்படி எத்தனையோ வழக்குகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது எங்கே. அதனால் இந்த வழக்கில் எப்படியாவது குற்றவாளியை தப்பித்து விட வைத்து விடாதீர்கள். ஞானசேகரனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனை, அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. மாணவி வாக்குமூலம் கொடுத்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. திருப்பூரை சார்ந்த ஒருவனும் ஞானசேகரனுடைய அலைபேசியில் இருந்து எடுத்த அந்த ஆபாச காணொலியில் அவன் இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து ஊடகங்களில் வந்த அந்த செய்தி ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி காவல்துறை தரப்பில் ஒரு மறுப்பு எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. காவல்துறையினுடைய இந்த அறிவிப்பு பல்வேறு சந்தேகங்களையும் கேள்வியையும் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே எழுப்பியிருந்தது. கூடுதலாக இன்றைய தினம் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய இன்பதுரை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் என்ன கேள்வி எழுப்புறார் அப்படின்னா, இந்த சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு, அந்த குழுவினுடைய விசாரணை பற்றிய தகவல்கள் எப்படி டிஜிபிக்கு போய் சேர்ந்தது? ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க என்கிற ரீதியில் அவர் அறிவிப்புகளை எல்லாம் வெளியிடுறாரு. அவர் அப்படி செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. அப்படியே ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி பொய்யாக இருந்தால் கூட நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணை குறித்த தகவல்கள் டிஜிபிக்கு எப்படி போனது?
அது சிறப்பு புலனாய்வு குழு தானே இந்த தகவலை பொய் என்று சொல்லி மறுக்க வேண்டும். இவர் ஏன் மறுக்கிறார் என்கிற கேள்வியை எல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறார். இன்பதுரை அவர்களுக்கு மட்டுமல்ல, சில சட்ட வல்லுநர்களிடம் நாம் பேசுகிற போது கூட அவங்க அதைத்தான் சொன்னார்கள். இது சிறப்பு புலனாய்வு குழு தானங்க, இதை இந்த தகவலை மறுத்திருக்க வேண்டும். அவர்கள் தானே இதற்கு முழு அத்தாரிட்டி. இந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லிதான் நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் மாணவிக்கு இழப்பீடு கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்ததற்கான காரணமே ஏற்கனவே காவல் ஆணையர் மீது நீதிமன்றத்திற்கு இருந்த அந்த அதிருப்தி தான். காவல் ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியால் ஒரு குழுவால் இந்த விசாரணையை நடத்துவது சரியாக இருக்காது என்று சொல்லி தான் ஒரு புதிய குழுவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுலேயும் டிஜிபி அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அது சரியானதில்லை என்கிற கருத்துக்கள் தான் பல சட்ட வல்லுநர்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது. சாமானிய மக்களினுடைய ஒரு கேள்வியாகவும் அதுதான் இருந்து வந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த வழக்கில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு கூடுதல் குழப்பமும் கேள்வியும் தான் எழுகிறது. நாம் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு குறித்து பேசுகிற போது சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளும் நிறைய மர்மங்களும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இருந்த வண்ணமே இருக்கிறது. அந்த முன்னுக்கு பின் முரணான தகவல்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் மர்மங்களுக்கும் விடை இப்போது வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது, கிடைக்காமல் தான் இருக்கிறது. ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டு விட்டது, வாழ்த்துகள், வரவேற்கிறோம். ஆனால் அந்த சார் யார் என்பதற்கான பதில் விடை எப்போது கிடைக்கும்? இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து என்ன செய்தியை நாம் பேசினாலும், இல்லை எந்த ஊடகத்தில் இந்த வழக்கு குறித்து எந்த செய்தி வந்தாலும் மக்களுடைய கருத்தும் எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்கிறது என்றால், அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சார் யாருங்க, அந்த சார் சிக்குவாரா, யார் அவர், அவருக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு, அதை கண்டுபிடிப்பீர்களா, இல்லை அது கண்டுபிடிக்கப்படாமலே போய்விடுமோ என்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கு, ஒரு மாணவியினுடைய வழக்கு. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் மட்டுமல்லாது பெண்களை மதிக்கக்கூடிய எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு. அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவத்தில் எவன் ஈடுபட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார பலம் படைத்தவனாக இருக்கட்டும், பணம் பலம் படைத்தவனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் அப்படி ஒருவன் இருக்கிற பட்சத்தில் அவன் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டே தீர வேண்டும். அப்படி நிறுத்தப்பட்டால்தான் இனி ஒருவனுக்கு இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது, நாம் தவறை செய்தாலும் நாமும் சிக்கி விடுவோம், அதனால் இப்படி ஒரு தவறை செய்வதற்கான எண்ணமே நமக்கு வரக்கூடாது என்று குற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தோன்ற வேண்டும். அதனால்தான் மக்கள் யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள். இங்கே திமுகவை சார்ந்தவர்கள் ஆளும் தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள், யார் அந்த சார் என்று கேட்டு இல்லாத சாரை கேட்டு அரசியல் செய்கிறார்கள் என்று. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை தான். அரசியல் என்பது வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை தான். இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வியை கேட்கிறது என்றால், மக்களுக்கான ஒரு சேவையாக அரசியலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கேள்வியை கேட்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் இந்த கேள்வி மக்களுடைய கேள்வி, மக்களிடமிருந்து பிறந்த கேள்வி. மக்களுக்கான ஒரு கேள்வியை கேட்பது அதில் அரசியல் செய்கிறார்கள் என்று திமுகவினர் சொன்னார்கள் என்றால், ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்திலே இதே கேள்வி அவரை நோக்கி வைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் இதெல்லாம் அவர் கேட்டார். சரி, அது ஒருபுறம் இருக்கட்டும். நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், மக்களுடைய கேள்விதான் நமக்கும் இருக்கிறது. மக்களிடம் இருக்கக்கூடிய அதே சந்தேகம்தான் நம்மிடம் இருக்கிறது. ஞானசேகரன் பிடிக்கப்பட்டு விட்டான், அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டு விட்டது, அவன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அட்வைசரி போர்டில் அவன் போகிறாலும் அட்வைசரி போர்டு இவனுடைய வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இவன் இருக்க வேண்டியதான் சிறையில், ரொம்ப நாள் சிறையில் இருக்க வேண்டியதான். சிறையிலிருந்து அவன் மீது நடத்தப்படக்கூடிய விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வருகிறது, என்ன இவனை சிறப்பு புலனாய்வு குழு கஸ்டடியில் எடுக்கலை, இன்னும் அவர்கள் இவனை கஸ்டடியில் எடுத்து இவன் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் கூடுதலாக என்னென்ன திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகள் வரும். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரன் மீது நடத்தக்கூடிய விசாரணை. இப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு குறித்து காவல்துறையினுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சிறப்பு புலனாய்வு குழு நல்ல முறைமையில் இந்த விசாரணையை நடத்தி இந்த வழக்கில் யார் இருந்தாலும் ஒருவரை கூட அவர்கள் தப்ப விடமாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை சிறப்பு புலனாய்வு குழுவும் நீதிமன்றமும் காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்போம்.